ஷே லட்சுமி சரஸ்வதி பார்வதி நீதிமன்ற கோர்ட்டு தலைவாசலில் ஏற்கனவே கணக்கு போட்டாச்சு. இப்போ அந்த சூலாயுதம் திரிசூலத்தை இருக்குதார் தலைவாசலில். நாங்கள் எலுமிச்சம்பழம் கனியை பவரை எரிஞ்ச உடனே திரிசூலத்தில் தலைவாசலில் இருக்குதார். அப்போ எல்லா கணக்கும் தோண்டி எடுக்கார். உட்கார்ந்த இடத்துல திரிசூலம் மூலியமாகவே கணக்கு வெளியே எடுப்பார். கையில் திரிசூலம் எதுக்கு வச்சுருக்காரு? 7 ஜென்மத்துக்கு அப்புறம் இந்த திரிசூலம் மூலியமாக அடக்குவேன், குத்தி கிழிச்சு எடுத்து போடுவேன் மானிட பேலைங்கிற கணக்கு அவர் வச்சுருக்கார் கையில். காலையில் சூரியன் உதிக்கான், இந்த காலையில் உதிக்கான், அவர் காலடியில் உதித்து எங்கே என்னென்னங்கிற கணக்கு அவன் கேட்கான். அடையில் பின்னாடி அடைவான், அது கரெக்டாக அவன் கணக்கு அந்தந்த வேலை அவங்க கரெக்டாக செய்தாங்க. மானிடத்தில் இருக்கிற நீதிமன்ற கோர்ட்டில் நீங்கள் கேட்கலையா அந்த கேள்வி அவர் கேட்காரு. அப்போ அடுத்தாப்பில் என்ன செய்வார்? மானிட பேலை 108 நரம்பு பாக்ஸை நான் படைச்சிருக்கேன் ஆணுக்கு பெண்ணுக்கும். அப்போ அந்த மந்திரத்தால் வீசுவங்கிற கணக்கு அவர் வீசுதார். இப்போ புரியுதா இல்லையா? இப்போ என்ன கணக்கு? அடுத்து நாக்கை போட போகிறார். நாக்கில் போட்டால் முதல் யாருக்கு போடுதாரோ அந்த கணக்கை பிடிப்பார். கடவுளுடைய சொத்து, கடவுளுடைய பூமி அப்படிங்கிற கணக்கு எங்கேருந்து வரணும்? நீதிமன்றம் கோர்ட்ஸ்லேருந்து வெளியே வரணும், நாக்கால் வரணும்ல. அப்போ இந்த நாக்கை எங்கே குத்துவார்? குத்தி எலுமிச்சம்பழம் கனியை நாங்கள் வீசுவோம், அந்த திரிசூலத்தில் இருக்குதார். அது எப்படி கணக்கு போடுதாரோ? இப்போ கணக்கு போட்டாச்சு, அந்த கணக்கை வெளியே எடுத்து போய் விடுவார். முக்கால் சேர்த்தியோ நாக்கை வச்சு தானே ஓடுதான், நாக்கை வச்சு தானே எல்லா வேலையும் செய்தான். நாக்கு கணக்கு உள்ளே போட்டார் கடவுள். இப்போ நாங்கள் 3 அம்மம்மார்கள் நாங்கள் கணக்கு முடிக்கணும், சரியா? புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் எல்லா கணக்கும் அந்த கணக்கை பூரா நுப்பாட்டி வராரு எல்லாமே. அடுத்து அந்த எழுத்து கூட மாற்றிடுவார் அவர். அவரால் அந்த பவர் அவர் கையில் தான் இருக்குது, கடவுள் கையில் தான் இருக்குது. திருப்பி போடுவார், திருப்பி பிரட்டி எடுப்பார், பிரட்டி போடுவார். 1000 வருஷம், 1500 வருஷம், 2000 வருஷம், 2026 வருஷம், இவ்வளோ வருஷம் வந்ததுக்கு முன்னாடி 1ஆம் வருஷத்தில் இருக்க கணக்கு நீ வச்சிருக்கியா இல்லையா? அது கடவுள் கையில் இருக்குது. உன்ட்ட இப்போ உள்ள சென்டேஜ் உன்ட்ட கையில் இருக்கா? 70 வயசு 75 வயசு வரைக்கும் இருப்பிய. ஆடாத ஆட்டம் ஆடி பூமியை பாழாக்கிட்டு இருக்கான், புரியுதா இல்லையா? அடுத்து நல்லா கேட்டுக்கோ. எல்லாம் அந்த தலைவாசலில் எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சிட்டோம், திரிசூலத்தில் இருக்குதார். அவவே மில்லு, தொழிற்சாலை, கம்பெனிகள் உலக நாடு நடத்துதான், தாய் இந்தியா நாடு மூலம் நடத்தான், தமிழ்நாட்டில் நடத்துதான். ஒவ்வொருத்தையும் அந்த மில்லு, தொழிற்சாலை, கம்பெனியை நடத்துவானா? 10 பேரில் கம்ப்யூட்டர் தட்டுவான் எல்லாத்துலேயும். அதில் எதில் எப்படி போகணுமோ மானிட பே 1 2 10 2 பேர் 3 பேர் 4 பேர் சாவான். 20 லட்சம் கொடுறா, 30 லட்சம் கொடுறா, அப்படியே எல்லா மில்லு, தொழிற்சாலை, கம்பெனியை பூட்டிடுவார். புரியுதா இல்லையா? அவர்கிட்ட விளையாடாகிடா பார்த்துக்கிட்டே இருப்பார். முக்கியமான உள்ளவனுக்கு தெரியும், இவர் கணக்கு போட்டார்னா விளையாண்டுக்கிட்டே இருப்பார். அந்தந்த இடத்துல அடித்து பிரட்டி காயை அப்படியே நசுக்கி விட்டுருவாருன்னு எல்லாவனுக்கும் முக்கியமான உள்ளவனுக்கு தெரியும். புரியுதா? இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ளவனுக்கு தெரியாது. காகித பேப்பர் வச்சு 2 காலை கையை தூக்கிட்டு 10 பொம்பளையில் மேய்ச்சிட்டு அலைவான், 10 ஆம்பளை மேய்ச்சிட்டு அலைவான். இந்த மேய்ச்சிட்டு அலைதான் திருக்கி விட்டுருவார், காலை 2 திருக்கி விட்டுருவார். முக்கால் சேர்த்தியோ புரிஞ்சுக்கோப்பா. உலக நாடு, தாய் நாடு, தமிழ்நாடு வீசி எறியுதோம். எலுமிச்சம்பழம் கனியால் நாங்கள் உலக நாடே மானிட பே சேட்டையை பூரா முடிச்சிருவோம், பூமியை சுத்தம் பண்ணிடுவோம். எங்களுடைய கணக்கு அதுதான். இந்த செம்மத்தில் பூமியில் இறங்கி கணக்கு போடுதோம். கணக்கு பார்க்கலையாங்கிற கேள்வி கேட்காரு. நாக்கில் எரிஞ்சாச்சுன்னா, திரிசூலத்தில் நாக்கில் இருக்கியாச்சுன்னா என்ன நடக்கும் மானிட பேலுக்கு? நல்லா புரிஞ்சுப்பார். முக்கால் சத்தியம்.